தமிழ்ல ரேப் பாடல்களை பாடி சொந்தமா ஆல்பம் வெளியிட்டு ஃபேமஸ் ஆனவர் ஹிப்ஹாப் தமிழா. சுந்தர் சி இயக்கத்துல வெளியான ஆம்பளை படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா தமிழ்ல மியூசிக் டைரக்டரா அறிமுகமானவர். அதுக்கப்புறம் அரண்மனை 2, தனி ஒருவன் இந்த படங்களுக்கு இசையமைச்சதன் மூலமா தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத இசையமைப்பாளர்கள் லிஸ்ட்ல இவரும் ஒருத்தரா இடம் பிடிச்சிருக்காரு. திரையில இவர் இசையமைச்ச பாடல்களுக்கு இடையில கொஞ்ச நேரம் வந்து போற இவரு ஏன் ஒரு படத்துல ஃபுல்லா வரலாமே அப்படின்னு முடிவு பண்ணி சுந்தர் சி தயாரிக்க இவரே இசை, பாடல் வரிகள், கதை, திரைக்கதை, டைரக்ஷன்னு அத்தனை அவதாரத்தையும் எடுக்க போறாராம். படத்துக்கு முறுக்கு மீசை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆனா இப்படி ஒரு படத்துக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் ஒரே ஆளா நின்று பண்ணக்கூடியவர் இப்ப வரைக்கும் நம்ம டிஆர் தான். அதனால நம்ம ஹிப்ஹாப் தமிழாவை அடுத்த டிஆர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ டிஆருக்கு போட்டியா இண்டஸ்ட்ரியில இன்னொரு ஆள் ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ரைமிங்ல அடிச்சுக்க அவருக்கு இணையா வேற யாருமே இன்ன வரைக்கும் பிறக்கல அப்படின்றது தான் உண்மை. பிரபலங்களுக்கு சர்ச்சைகள்ல சிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா சர்ச்சைகள்ல சிக்கியே சில பேர் பிரபலங்களா இருக்காங்க. சில பேர் சர்ச்சைகள் கூட தான் குடும்பமே நடத்துறாங்க. யார பத்தி நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். படம் எடுத்தா பிரச்சனை, லவ் பண்ணா பிரச்சனை. அட, அவர் ப்ராப்ளம தேடி போகாட்டியும் கூட ப்ராப்ளம கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுறாங்க. வாழு படம்